என் பேர் சந்திரா, வயசு 39, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பாதம், நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்களாம். கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் கௌரி, வயசு 52, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 95,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் ஆர்த்தி, வயசு 27, 159 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 8,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் பிந்து, வயசு 32, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் இளவரசி, வயசு 48, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 13,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என் பேர் கீர்த்திகா, வயசு 38, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 10,000 வாங்கிட்டு இருக்காங்களாம். கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தா அவங்க விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.